எப்படி டைட்டில் ஒரு வித்தியாசமாக அதுக்கு நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்க வச்சாங்களோ அந்த மாதிரி இந்த பைலட் வந்து அவ்வளோ அழகாக அந்த மேக்கிங்லேருந்து எல்லாருடைய உழைப்பு வந்து அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரியுது. பெரிய ப்ளஸ் சத்யா சார் தான். ஆரம்பத்துலேருந்தே ஒரு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது முக்கிய காரணம் சத்யா சார், அதில் மாற்று கருத்து இல்லை. அண்டு இயக்குனருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீமுக்குமே எல்லோரும் நடித்த நடிகர்கள்லேருந்து எல்லாருமே அழகாக ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஒரு இயல்பாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு வேளை வரலன்னா கூட மிஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் சார் எல்லோரும் இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து நேரத்தில் நன்றி தெரிவிச்சோம். ஒட்டுமொத்த டீமுக்குமே வாழ்த்துக்கள். அந்த கடைசியில் முடித்தோன்னா ஐயோ என்னாச்சு டப்புன்னு முடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி, அந்த ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. ஸோ சீக்கிரமே இது வெள்ளித்திரையில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இயக்குனர் சார். சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. ப்ரொடியூசர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு பைலட் ஃபிலிமில் என்ன ஒரு மூடை சொல்கிறது தான் அந்த பைலட் ஃபிலிமோட பர்பஸு. இதில் வந்து அந்த மூடு க்ரியேட் ஆகிருந்தது. எல்லாரோட ஒர்க்குமே நல்லா இருந்தது. இது என்னென்னா ஒரு படத்துக்கு வர்றதுக்கான ஒரு கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குதுங்கிறது ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த டீம் இதை ஒரு படமாக பண்ணும்போது ஒரு நல்ல படமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த பைலட் ஃபிலிம் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக வரும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக பாபி ஜார்ஜ் வந்து எனக்கு ஒரு சில வருஷங்களாக எனக்கு ரொம்ப தெரியும். அவர் நிறைய புது டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க, நமக்கு வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க, அது பிச் பண்ணுறதுக்காக சில பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிடைக்காம ஸ்டோரி மட்டும் அவங்க நரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நீ யாராவது ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதில் சில பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது இவரையும் வந்து அது மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு ஸ்டோரிலாம் நரேட் பண்ணார். ஏற்கனவே இவரோட வேறு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் ஒரு கெஸ்ட்டாக போயிருந்தேன். அதுலேருந்தே எனக்கு பழக்கம். நல்ல க்ரியேட்டிவாக நல்ல டேலண்டடாக இருக்காங்க. இவங்களுக்குலாம் எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த சர்பண்ட்ன்றது வந்து அவராக ஷூட் பண்ணிட்டார். நம்ம ப்ரொடியூசர் இஸ்மாயில் சார் வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டாரு. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு ஆல்பம் சாங் தான் பிளான் பண்ணோம். அந்த ஆல்பம் சாங்கும் ஒரு பெண்டிங்கில் இருக்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து அது ஒரு நரேட்டிவ் கட் மாதிரி ஒன்று பண்ணி நம்ம பிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவராக பண்ணிட்டாரு. நான் பார்த்தேன் அந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருந்தேன். அப்போவே வந்து கேட்டார், இதுக்கு எனக்கு மியூசிக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்போ என்னால் பண்ண முடியல, ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து 30 மினிட்ஸ் பைலட் ஃபில்ம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 3 மினிட்ஸ் ட்ரெய்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ எங்கேஜிங்காக, எங்கேயுமே கேப்பே இருக்காது. மியூசிக்கெல்லாம் வந்து நம்ம கேப்பே விட முடியாது. அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பில்டப் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் அவருக்காக வந்து நான் மியூசிக் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கூட ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு மனித நேயம். ஸோ அதனால் ப்ரொடியூசர் அவர் வகையில் ஹெல்ப் பண்ணார். நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் அவருக்கு பண்ணேன். ஸோ இந்த டீமே ரொம்ப வெரி டேலண்டட் டீம். கேமரா டிஓபி வந்து ஸ்டான்லி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். அவரோட ஃபாஸ்ட்டெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். அவ்வளோ அற்புதமாக பண்ணுறாரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு பழக்கமான ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப இந்த நியூ ஆர்டிஸ்ட்டும் ஃபீல் எதுவுமே வரல. அவ்வளோ அழகாக எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் டெஃபினட்டாக இந்த சர்பண்ட் படம் கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஃபில்மாக வரணும். அது எந்த ப்ரொடியூசர் வந்து அதை எடுத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இஸ்மாயில் சாரே பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம். இல்லைனாலும் வேறு யாரோ ப்ரொடியூசர் அவர் கிடைப்பாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப எனக்காக சிற்பி சார், சரவணன் சார், கிருஷ்ணா சார், இன்னும் நான் கூப்பிட்டதுக்காக எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்பன் மூவி டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி எனக்கும் டக்குன்னு மூவி முடிஞ்ச மாதிரி இருந்தது. இன்னும் பார்க்கணும் போல் அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவி க்ரியேட் பண்ணி எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு டைரக்டர் பாபி ஜார்ஜ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ஆக்டர்ஸ் எல்லோரும் செம்மையாக நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருந்தது. இன்னொன்று சொல்லணுன்னா மியூசிக் தான். நம்ம சத்யா சாரோட
ஃபுல்லி பேக்டாக இருந்தது, ஒரு கேப் கூட இல்லாமல் எல்லாம் பயங்கரமாக இருந்தது சார். ரொம்ப ஒரு மியூசிக்கல் ட்ரீட் அதிலோட இந்த படத்திலோட எங்களுக்கு கொடுத்ததுக்காக. அதே மாதிரி சார் ஸ்டூடியோவில் அப்பப்போ போவேன், விசிட் பண்ணுவேன். சாரோட நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன், ரெக்கார்டிங் பாடியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சார் ஸ்டூடியோவில் போகும்போது தான் பாபி ஜார்ஜ் டைரக்டரை மீட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் இதில் இந்த படத்தில் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு, போலீஸ் கேரக்டராக. ஸோ பாபி வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு மலையாளம் கலந்து தமிழ் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும், இந்த மாதிரி ஷூட் இருக்குது 2 நாளில், உடனே ஷூட் பண்ணி அப்படி. ஆக்சுவலி அவருக்கு வந்து ரியல் லைஃப்பில் ஒரு போலீஸ் ஆகணும் ரொம்ப ஆசை. ஸோ இந்த மூவியில் ஒரு போலீஸ் கேரக்டராக பார்த்ததில் எனக்கும் ரொம்ப பர்சனலி சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த மூவி வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு உங்களை மாதிரி நானும் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாருக்கும், இந்த டீம் ஃபுல்லாக எல்லாருக்கும், டைரக்டர் பாபி ஜார்ஜ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர்களுக்கும், சாம்பவன்களுக்கும், பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம். எனக்கு பாபி ஜார்ஜ் வந்து என்னோட ரிலேட்டிவ் தம்பி அசோக் மூலியமாக தான் தெரியும். வால்வி அசோக் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்து கதை சொல்ல வச்சான், அந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லி. நல்லா அப்பயே சூப்பராக சொன்னான். எத்தனை வருஷம், ஒரு 4-5 இயர்ஸ் இருக்குமா தம்பி? அப்போது பயங்கரமாக சொன்னான். ஆனால் அந்த டைமில் எனக்கு அந்த சப்ஜெக்டை பண்ண முடியாத ஒரு சூழல். இன்னொன்று, நான் வந்து கொஞ்சம் ஒரு என்னுடைய லெவல்லேருந்து இன்னொரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பண்ண முடியாமல் போச்சு. வந்தோடனே கேட்டேன், அந்த படமானு கேட்டேன். இல்லைன்னா இது வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, வாழ்த்துக்கள். அண்ட் நீ வந்து 2 பேர்த்த வந்து லைஃப்பில் மறக்கவே கூடாது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சத்யா இருந்தேன். ஏன்னா நாங்களும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் வந்தோம் இனிஷியல் பீரியடில். அதை எடுத்து அதை ப்ரமோட் பண்ணி அதை ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். இன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் இப்படி ஒரு ஈவெண்ட் இங்கே இன்றைக்கி செலவு பண்ணி, அதுவும் பெரிய பெரிய டிரெக்டர்ஸ், நான் வந்தோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் கிருஷ்ணாண்ணா வந்திருந்தார், சரவணன் சார் வந்தார், சிற்பி சார் இருக்காங்க, எல்லாருமே இப்போ பரத் எல்லாருமே வரும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது உண்மையிலே ஒரு பிளஸ்டு தம்பி. நம்ம நடித்த படத்துக்கே ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பத்திரிக்கையாளர்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் யூ பிளஸ்ட். அந்த வகையில் வந்து நீ சத்யா சாருக்கு நீ நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஏன்னா நான்லாம் வந்து நெடுஞ்சாலை பார்த்துட்டு கிருஷ்ணா அண்ணனை பார்க்கணுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பல வருஷம் கழித்து பார்த்து 10 தலையில் தான் நடிக்க முடிஞ்சுது அவரோட. ஒவ்வொரு படத்துக்கும் போவேன், பட் வாய்ப்பு கிடைக்காது. 10 தலையில் தான் நடித்தேன். அதே மாதிரி எங்கேயும் எப்போதும் சரவணன், அந்த படம் பார்த்துட்டு அவரோட நடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கேன். பட் இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இயக்குனராக ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த பெரிய பெரிய இயக்குனர்கள் வந்து உன்னோட முதல் படத்தில் வந்து உனக்கு வாழ்த்து சொல்கிறதுன்றது இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது எனக்கு தெரியும், அதனுடைய பலம் அண்ட் அதனுடைய இது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்தது. எல்லாமே வசனங்கள் நல்லா இருந்தது, கதை சொன்ன விதமாகவும் எங்களை குழப்பின விதமாகவும். ஒரு படம் ஜெயிக்குது அப்படின்னா கனெக்ட் ஆகணும் ஆடியன்ஸ்க்கு, ரைட்? நம்மளுக்கு கனெக்ட் ஆனால் தான் ஜெயிக்க முடியும். சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் நம்ம நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது. இதே திறமை நீ வந்து முழு நீல படம் எடுக்கும் போதும் நீ இதே பொறுப்போட பண்ணினா கண்டிப்பாக ஜெயிப்ப. உன் கூட மிகப்பெரிய பலம் சத்யா அண்ணா இருக்காரு, மியூசிக் டைரக்டர் சத்யா அண்ணா இருக்காரு. இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் பிஆர்ஓ பராஸ் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சர்பண்ட் லைக் ஒரு படம் எடுக்கணுன்னா லைக் நம்ம போய் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி நம்ம அந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? இப்போது இந்த படத்தை வந்து நான் எப்படி சொல்லணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்றதுனால வெறும் ரிட்டனாக இல்லாமல் ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு 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 சின்ன முன்னோட்டம், ஒரு கலர், அந்த ஃப்ளேவர், அந்த கதைக்களம், இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஸோ அவங்கக்கிட்ட காட்டும் போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை வரும். இது ஏன் இவ்வளோ பெரிய ஃபோரமில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் என்னென்னா, இதுதான் இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் சரி,
இது இது மூலியமான ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கணும், ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல விசிட்டிங் கார்டாக இருக்கணும். ஏதோ ஒரு எல்லாரும் ஒரு வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு 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 ஃபோரம் இது. ஸோ எனக்கு மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, இது ஒரு சின்ன விசிட்டிங் கார்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே இவ்வளோ கெஸ்ட்டு வந்து செலிப்ரிட்டிஸும் சரி, இவ்வளோ ப்ரெஸ் பீப்புளும் சரி, நமக்காக உட்காந்து இவ்வளோ நேரம் செலவழித்த நண்பர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சர்பண்ட் இதோட நிற்குமான்னு கேட்டால் கிடையாது, இன்னும் பெருசாக வரும், பெரிய லெவலில் இது பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாவே சத்யா சார், சத்யா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து லைக் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு குருன்னு சொல்வேன் நான் சத்யா சாரை. லைக் இது வரைக்கும் அவர் கூட நான் பெரிய ஜேர்னி அவர் கூட இருந்திருக்கு. சர்பண்ட் வந்து லைக் வந்து சத்யா சார் சொன்னது தான், அவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு பழக்கம். பட் நானும் சத்யா சாரும் ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் சாங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் லைக் போய் பேச ஆரம்பித்தோம் சார்கிட்ட. இப்போ சார் வந்து ஒரு டியூன்லாம் கொடுத்தாரு, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஐடியாலாம் பண்ணி கமர்ஷியலாக வந்து பெருசாக பண்ணலான்னு தான் பிளான் வச்சிருந்தோம். அதுக்கு இடையில தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து, சரி இதை ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த சர்பண்ட் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்கேஜாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் ஷூட்லாம் பண்ணிட்டேன். இது ஒரு நைட்டில் தான் ஷூட் பண்ண போகிறோன்னு முடிவாயிடுச்சு. ஸோ அதை ஒரு 3 டேஸில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில், ரொம்ப குறைவான ஒரு பட்ஜெட்டில் இந்த கமர்ஷியலாக முடிஞ்ச அளவுக்கு அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ண ஒரு மேட்ரு தான். அப்புறம் நான் பண்ணிவிட்டு ஒரு முறை வந்து சத்யா சாரை போயிட்டு ரொம்ப மீட் பண்ணி, இந்த மாதிரி சார் நான் வந்து ஒரு சின்னதாக சர்பண்ட் நரேட்டிவ் கட்டுன்னு அப்படியே ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்புறம் அவர் வந்து செம்ம பிஸியாக இருந்தார் அந்த டைம், ரொம்ப பயங்கர டைட் ஷெடியூலாக இருந்தது. எப்போவுமே ஸ்டூடியோவில் வந்து ஒரே பரபரப்பாக இருக்கும், சிங்கர்ஸு லைக் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் போய் கேட்டப்போ பயங்கர பேக்கடாக இருந்துச்சு. இப்போ சத்யா சார் என்ன சொன்னார்னா, சரி பாபி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் இப்போ டைம் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே யோசித்தேன், ஐயோ டைம் இல்லைன்னு வேறு சொல்கிறாரு, இது இப்போ நெக்ஸ்ட் இது யார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது நம்ம இதை அப்படின்ட்டு. சத்யா சார் இருக்கும்போது அவரை மீறி வேறு யாரையுமே நம்மளால் யோசிக்கவும் முடியாது. எப்படியாவது கெஞ்சி இதை பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் கொஞ்சம் பார்த்து நான் வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ நாளும் ஆனாலும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சார் என்ன பண்ணார், சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். வெயிட் பண்ணேன். அப்புறம் கேங்கர்ஸ் போயிட்டு இருந்தது. அப்போ சுந்தர் சி சார் படம், வடிவேல் சார் நடித்த படம். அந்த படம் வந்து பயங்கர பீக்கில் மியூசிக் பரபரன்னு டே நைட் அவர் தூங்கவே மாட்டார். நான் அவர் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணதுனால எனக்கு தெரியும், அவர் தூங்கவே மாட்டார். நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவார். பகல்லையும் நான் தூங்கி எழுந்துட்டு ஸ்டூடியோக்கு போனேன்னா சார் உட்காந்து மியூசிக் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும், எல்லாரும் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவர் சார் அப்படி தூங்கி நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் நான் சார்கிட்ட வந்து நான் எதுவுமே பேசலை. அவர் சொன்ன வெயிட் பண்ணுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் ரொம்ப நாள் விட்டுட்டேன், அவர்கிட்ட கேட்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து கூப்பிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்சம் அவருக்கு இருக்கிற அந்த கேப்பில் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உட்காந்து அந்த சர்பண்ட்டுன்றதுக்காக அந்த ஸ்னேக்கோட லைட்டாக அந்த தீமை பிடிச்சி, ஸோ அதுக்காக வந்து அந்த ஸ்னேக் இதோட அந்த மியூசிக்ஸ்லாம் இது பண்ணி லைவாக இது பண்ணி ரொம்ப பண்ணார். அந்த ஒர்க் வந்து ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. அது அவ்வளோ ஒரு சின்ன படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒரு இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து இவ்வளோ மெனக்கெடுவாரான்றது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவர் ரொம்ப உட்காந்து அதில் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் பண்ணி இவ்வளோ பெரிய இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கன்னா விஷுவல்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி, கமர்ஷியலாக வந்து அவ்வளோ இதுவாக அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் அவ்வளோ பெரிய விஷுவல்ஸை கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் அது நிறைய சேலஞ்சிங் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், யாரையுமே ஃபெமிலியர் வேண்டாம், லைக் ரொம்ப தெரிஞ்ச பிகினர்ஸாக இருக்கிறவங்கள சூஸ் பண்ணுவோம், அவங்க மட்டும் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்தேன். அப்புறம் சாரோட மியூசிக் வந்ததுக்கப்புறம் அதனோட லெவல் வந்து பயங்கரமாக எங்கேயோ போயிடுச்சு. ஸோ சார் என்னோட லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா இந்த இடத்துல நிற்கவும் முடியாது, இனிமேல் போகவும் முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது சார்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு டைம் பத்தாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ பேசியிருக்கேன் சார் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இங்கே வந்த கிருஷ்ணா சாராக இருக்கட்டும், நம்ம இவர் சிற்பி சாராக இருக்கட்டும், நம்ம சவுந்தரராஜ் அண்ணனாக இருக்கட்டும். சவுந்தரராஜ் அண்ணன்லாம் வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்குடா அப்படின்னு கேட்டார். ஆனால் 5:30 மணிக்கு.
சரி நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிளம்பி அவர் பாட்டுக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் வருவாருன்னு சொல்லிட்டு. நானும் அண்ணன்கிட்ட கதைலாம் சொல்லியிருக்கேன். பட் அந்த டைமில் அவரால் அதை அவர் கொஞ்சம் பெரிய இந்த ரேஞ்சில் இருந்தார். ஸோ வர்ற வாய்ப்பும் கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கு. ரேஞ்செலாம் இல்லைங்க. நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன். இவன் சொன்ன கதை நல்லா இருந்தது. அந்த கதையை ஒரு 2 கோடியில் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். 2 கோடி ஒரு ரேஞ்சாங்க? இல்லை, நமக்கு அது பெரிய ரேஞ்சு தான், அண்ணனுக்கு அது. ஸோ அதனால் லைக் அப்புறம் அண்ணன்கிட்ட ஒரு கதை சொன்னேன். பட் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்துட்டு டெஃபினட்டாக சௌந்தரராஜா அண்ணனை வச்சு நான் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவேன். அதை அண்ணன் ஒத்துக்கணும். அண்ணன் ஓகேன்னா நான் கண்டிப்பாக அந்த படத்தை டைரக்ட் பண்ணுவேன். ஒரு பயங்கர ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லராக அந்த படம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப தயாராக இருக்கேன். லைக் அப்புறம் வந்து டிஓபி ஸ்டான்லி பற்றி சொல்லணுன்னா நான் எவ்வளோ வேணால் சொல்லலாம். ரொம்ப எந்த ஒரு இது ஸ்டான்லி இவ்வளோ தான் இருக்குது, ஸ்டான்லி இதில் தான் பண்ணணும் அப்படின்னோன்னா, நைட் ஷூட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும், பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். நைட் ஷூட்டில் அவ்வளோ லைட் பண்ணி வர்றது எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அப்போ ஸ்டான்லி கிட்ட வந்து இவ்வளோ தான் ஸ்டான்லி இருக்குது, இதென்ன பண்ணலாம் அப்படின்னோடனே ஸ்டான்லி என்ன பண்ணால், சரி பாபி பண்ணிடலாம் பாபி, ஒன்றும் இல்லைன்னு. ஸோ இருக்கிற விஷயத்த வச்சு ஸ்டான்லி வந்து என் கூட நின்று அவன் பண்ண ஒர்க் வந்து ரொம்ப சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெருசு. ஸோ ஸ்டான்லிக்கு என்னோட பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். லைக் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வந்து ராஜேஷ் சார் நடிச்சிருக்காரு. என் கூட வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். அவர் புனிதனில் நடித்தார். லைக் வந்து அப்போதுலேருந்து இவ்வளோ பெரிய ட்ராவல் இதுலேயும் நடிக்கிறாரு, இனிமேலும் நடிப்பார், நடிச்சுக்கிட்டே இருப்பார். சீரியலில் கலக்கிட்டு இருக்காரு, நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நம்ம ஆமோத் சக்கரபாணி, அவரை பற்றி சொல்லணும்னா சாரோட ஸ்டூடியோவில் தான் பார்த்தேன். அவர் அப்படியே ரொம்ப சமத்தாக இருப்பார். அவர் குழந்தைய வச்சுட்டு அழகாக விளையாடிக்கிட்டு பயங்கர சமத்தாக இருந்தார். அப்புறம் நான் வந்து, உங்களுக்கு நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நடிப்பேன். அப்படியா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பயே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு போலீஸ் ட்ரெஸ் தச்சு, 4 அன்னைக்கு ஷூட்டிங் இருக்குது, 4 அன்னைக்கு வந்துருங்க, நீங்கள் நடிச்சிருங்கன்னு சொல்லி அவரை சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு பேச தெரியாது, எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளோயிண்ட் வராது, நீங்கள் மலையாளத்திலேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கை வந்து அவருக்கு ஃபீட் பண்ணி அவரை மலையாளத்திலேயே பேச வச்சோம். ஸோ அவரோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் பயங்கரமான ஒரு டேலண்டடு. அப்புறம் விக்கி சந்திரன் வந்து அவர் ஒரு யூடியூபர், பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. அவர் எனக்காக வந்து இந்த சின்ன ரோல், எல்லாருக்குமே சின்ன சின்ன ரோல் தான், பட் அதை அவர் அவ்வளோ ப்ராமிசிங்காக பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஹாப்பி. தேங்க்யூ பிரதர். லைக் அப்புறம் வந்து விக்கி ஆதித்யா டிவியில் வந்து அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். விக்கி வந்து எனக்கு சிரிப்பு விருந்து ஷோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் பழக்கம். சூப்பரான பர்ஃபார்மர். என்ன இவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்தா கூட அடிச்சு விட்ருவான் பயங்கரமாக. அவன் பாட்டு ஃப்ளோவில் மனப்பாடமாக அடிச்சிருவான். ஸோ அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மரு. சரி எனக்கு கொஞ்சம் பண்ணித்தடா அப்படின்னு கேட்டேன். தலைவா பண்ணுறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வந்து ஏன் எதுன்னு எதுவுமே கேட்கல, அவ்வளோ சூப்பராக எனக்கு வந்து பண்ணி கொடுத்தா. ரொம்ப நன்றி விக்கி. லைக் அப்புறம் நந்தாவும் எனக்கு சன் டிவி ஷோவில் தான் பழக்கம். நான் சன் டிவி ஷோவில் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது எனக்கு நந்தா பழக்கம். ஆதித்யாவில் அவன் இது பண்ணிகிட்டு இருக்கான். நிறைய இது கேரக்டர் ஆர்டிஸ்டெல்லாம் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சூப்பரான பர்ஃபார்மரு. எவ்வளோ டைலாக் கொடுத்தாலுமே செம்மையாக அடித்து தூள் கிளப்பிடுவானுங்க. ஃப்ளோவெண்ட்டாக அடிப்பானுங்க, வாய்ஸ் மாற்றி பேசுவானுங்க, என்னென்னமோ பண்ணுவானுங்க. மல்டி டேலண்டட் விக்கி நந்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து நான் கூப்பிட்டதுக்கு சும்மா ஒரு ஃப்ரெண்டாக கூப்பிட்டதுக்கு உடனே வரேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் நடிச்சு கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நன்றி நந்தா, ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் வந்து வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் டீமில் ஒர்க் பண்ணுறான், டைரக்ஷன் டீமில். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கான். ஏதாவது ஒன்று அனுப்புனா டக்குன்னு உடனே பண்ணிடுவான். ஆஃபீஸ்க்கு அவன் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் லேப்டாப்பை கையில் வச்சுட்டே தான் சுற்றுவான், டக்குன்னு பண்ணுறதுக்காக. இதில் நடிச்சிருக்கான் ஒரு போலீஸ் கேரக்டரில். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப சப்போர்ட்டு. தேங்க்யூ வெற்றி. அப்புறம் வந்து நம்ம லைக் ப்ரோ பேர் லைட்டாக மறந்துட்டு, குணாவும் வந்து ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணுற ஒரு டெக்னீஷியன். அவர் ரொம்ப நாளாக கேட்டுன்றார். ரொம்ப சின்ன இது தான் இருக்குது, பண்ணுறீங்களான்னு கேட்டேன். எங்கேண்ணா, அவர் எங்கேயே இருந்தார், நான் அந்த மூலையில் இருந்தேன், நான் இங்கே இந்த டைரக்ஷன், அவர் இந்த டைரக்ஷன். அப்புறம் டக்குன்னு வந்து அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு ஒரே நிமிஷம் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு கூப்பிட்டு வந்து நின்ட்டார். ஸோ அந்தளவுக்கு ஒரு பேஷனட்டான ஒரு ஆள். கூப்பிட்டதுக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் அடுத்தடுத்த இதுவில் நம்ம எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பெருசாக வந்து பண்ணுவோம். யாராவது விட்டுட்டா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. அப்புறம் மரியா வந்து அவங்களும் அப்படி தான். நம்ம மோகன் இருக்கார், அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், பயங்கரமாக எடுப்பார், பயங்கரமான ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். யாராக இருந்தாலும் அழகாக காமிச்சிருவார், அந்த மாதிரி ஒரு ஆள். அவர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி உங்கள் ரெடியாக இருக்காங்க பண்ணுறதுக்கு அப்படின்னோன்னா, அப்படின்னா கூப்பிடுங்க, அவங்க வர சொல்லுங்கன்னா.
நைட்டு அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து சூப்பராக வந்து எனக்காக பண்ணி கொடுத்துட்டு கிளம்புனாங்க. என்னை கூப்பிட்டவும் வந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸு உங்கள் சப்போர்ட்டுக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் ஹரிஷ் வந்து சொல்லணுன்னா என்னோட கோ டைரக்டரு. என் கூட ரொம்ப வருஷமாக நான் ரொம்ப இதிலேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போத்துலேருந்தே என் கூட இருக்கான். வாட் எவர் எதுனாலுமே வந்து அவன் எனக்கு தான் பெரிய சப்போர்ட்டு. ஸ்கிரிப்ட் வைஸு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல டைலாக் எழுதுவான். நல்ல ஒரு ரைட்டிங் சென்ஸ் உள்ள ஒரு பையன். நல்ல ஆக்டிங், பயங்கர பேஷனான ஒரு ஆள். இப்போ வரைக்கும் அவன் என் கூட இருக்கிற ஒரே ஆள் அவன் தான். நான் எனக்கு பெருசாக யாரும் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே கிடையாது. நான் எந்த ஒர்க் பண்ணாலும், ஆல்பம் சாங் பண்ணாலும் சரி, வெளியில் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போனாலும் சரி, அவனை தான் கூப்பிடுவேன் ஃபோன் பண்ணி. அவன் தான் எனக்கு கூட வந்து ஒர்க் பண்ணி தருவான். ஸோ அதில் நடிச்சிருக்கான். ரொம்ப சூப்பராகவும் நடிப்பான். நிறைய சீரியல்லையும் கலக்கிட்டு இருக்கான். நிறைய சின்ன சின்ன இது யூடியூப் சேனல்லாம் வச்சு கலக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லி தான் இந்த சின்ன திரையிலேருந்து இவ்வளோ பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம். லைக் அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் சர்பண்ட். ரொம்ப நேரம் பேசிட்டேன், டைம் எடுத்துட்டேன். நான் எல்லாரை பற்றியும் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. லைக் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட், இந்த சர்பண்ட் உருவாகுனதுக்கு காரணம் வந்து தீபா ராணி. அவங்கக்கிட்ட வந்து லைக் இஸ்மாயில் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நல்லா இருக்கிற ஐடியா, சூப்பராக இருக்கிறானா. நான் சொன்னேன் இவ்வளோ பட்ஜெட் ஆகும், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் மற்றவங்க யாராக இருந்தால் என்ன காசுன்ற உடனே லைட்டாக கொஞ்சம் ஜர்க் ஆகிடுவாங்க இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் அவங்க தீபா ராணி அவங்கக்கிட்ட வந்து நான் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இதுக்கே கொஞ்சம் செலவு தான் ஆயிருக்கு. சின்ன பட்ஜெட்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு அது பெரிய காசு தான். அந்த காசை கொடுத்து இந்த ஷோ நடத்துறதுக்கு, இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கூட நின்று பயங்கர சப்போர்ட்டு. இஸ்மாயில் வந்து சொல்லணுன்னா பயங்கர பேஷனண்டான ஒரு ஆள். அவர் இதோட முதல் தொடக்கம். அவர் இனிமேல் நிறையா வருவார்னு நினைக்கிறேன். அவர் நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடில் வில்லனாக வரத்துக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இனிமேல் அவர் நிறைய பேர் அவரை கூப்பிடுவாங்கன்னு நம்புகிறேன். லைக் நானும் அவரை வச்சு நிறையா எடுப்பேன். தீபா இஸ்மாயிலுக்கும் என்னோட பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்த எல்லா கெஸ்ட்டுக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நான் பேசுனத பொறுமையாக கேட்டதுக்கும். நம்ம பரத் அண்ணா இருக்கார், அவருக்கு ரொம்ப நன்றி. கற்பகவல்லி மேம் ரொம்ப நன்றி. தோழன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. லாவர்தன் சிற்பி சாருக்கு ரொம்ப சிற்பி சார்லாம் சொல்லணுன்னா நீங்கள் வந்து அவர் எவ்வளோ பெரிய இட்டு கொடுத்தவர். பயங்கரமான டவுன் டு எர்த். அவர்லாம் வந்து பயங்கரமான டவுன் டு எர்த்து. போயிட்டு சார் ஒரு ஃபோட்டோ, தம்பி வாடா ஃபோட்டோ எடுத்துக்கிற அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம். நீங்கள் இப்போலாம் சினிமாவில் இருக்கணும்னா நேராக நம்ம சத்யா சார் வீட்டுக்கு போயிடலாம், சிற்பி சார் வீட்டுக்கு போயிடலாம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வளரணுன்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் தேவை. அவங்க தான் எல்லாமே. அப்படி ஒரு எனர்ஜி, அவங்கக்கிட்ட பேசினாவே எனர்ஜி பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் சிற்பி சார், சவுந்தரராஜன் அண்ணன் தெரியும், அவர் இன்னும் வேறு லெவலில் ஒன்று போவார். அண்ணன் புரட்சினா அண்ணனா புரட்சி அப்படின்னா மண்ணுக்கும் மக்களுக்குன்னா அது சவுந்தரராஜா அண்ணன் மட்டும்தான். அந்த மாதிரி அவரும் லைக் சத்யா சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் கூட தான் இருக்க போகிறேன் இனிமேலும் அப்படி தான். அது மாற்ற முடியாது. அவங்க சோனியா அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இங்கே எல்லா கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த ஸ்டேஜில் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் நிற்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. பிகாஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடைசியில் நின்றுருந்தேன் கூட்டத்தோடு. அப்புறம் நடுவில் வந்து உட்காந்துருந்தேன். அப்புறம் மொதல் ரோவில் ஒரு தடவை உட்காந்தேன். இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க பாபி ஜார்ஜை தான் நான் சொல்லுவேன். அவரை என் தம்பி சொல்கிறதா இல்லை பங்குண்டு சொல்கிறதா இல்லை ப்ரோண்டு சொல்கிறதா தெரில, எல்லாமே விஷயத்தை நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருப்போம், பழகிட்டு இருப்போம். ஸோ அதில் அவருக்கு என்னன்னு தெரிஞ்சு தெரில, இந்த படத்தில் என்னை வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டார். அது எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோன். ஆக்சுவலி முடியெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு பரட்டை ஆட்டம் வைக்கிறது எனக்கு சுத்தம் பிடிக்கல. பட் அவர் ஒரு கிளியர் மைண்ட் செட்டோடு இருந்தார், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். மோர் ஓவர் என்னை கொஞ்சம் அரகண்ட்டாக காட்டணும்னு சொன்னார். நான் சொன்னேன் எப்படிப்பா முடியனால, இல்லை ட்ரை பண்ணுங்கண்டு. அவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கையில் என்னால் ஒரு சிறுசாக ஏதோ பண்ண முடிஞ்சது, முயற்சி பண்ணேன். அதுக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக மீடியாவுக்கு நான் ரொம்ப கடமைப்படுறேன். இந்த இவ்வளோ நேரம் ஒதுக்கி வச்சு இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட திறமைகள் பார்க்குறதுக்கு. அண்ட் என்னை கான்ஃபிடென்ட் கொடுத்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூட நின்று அவங்களுக்காக நான் முக்கியமாக ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறேன். இதை தவிர்த்த ஒரு விஷயம் என்னென்னா,
என்ன சொல்கிறதுனா, பாபி கிட்ட நாங்கள் வந்து சொல்லியிருப்போம், நாங்கள் சத்யா சார் கூட ஒரு ஆல்பம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பாட்டுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் சத்தியமா நான் அதில் நடிக்கணும்னு ஆசைப்படல, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த ஒரு நட்பு முத பார்க்கும்போது சத்யா சார் கூட இட்ஸ் லைக் ஃபேன் மூமெண்ட் தான் ஆச்சு எனக்கு. பிகாஸ் அவரோட பாட்டு, நம்ம சிற்பி சாரோட பாட்டெல்லாம் நான் ஆடியோ கேசட்டில் கேட்குற ஆள். என்னோட ஒரு சின்ன பொட்டி இருக்குது, அந்த பொட்டியில் பாட்டு இப்போ கூட உட்காந்துருக்கும் சிற்பி சார் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐ வாஸ் டோட்டலி அமேஸ்ட். அப்புறம் அவரோட பேச்சு வார்த்தைகள் பார்க்கும்போது நான் நினச்சேன், என்னடா இவர் சிம்பிளாக இருக்காங்க, இவர் இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, பழகுறாரு. எனக்கு அந்த அன்கம்ஃபர்ட் ஜோனே கொடுக்கல. பெருசாக சிறுசோ சின்ன அமௌண்ட்டோ இல்லை பெரிய அமௌண்ட்டோ, ஒன்லி ஒன் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இஸ் குவாலிட்டின்ற ஒரு முக்கியமான விஷயத்த அவர் கொடுத்தாரு. அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவரோட டெடிகேஷனில் பார்த்து சில விஷயங்கள் நானே கற்றுக்கிட்டேன், பொறுமை ரொம்ப கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பல தடவை அவரை சந்திச்சிருக்கேன். எல்லா தடையும் அந்த மரியாதை வந்து தான் மேலே ஏறி இருக்க தவிர அங்கே நிற்கவே இல்லை. ஏன்னா அவர் கொடுக்குற வாய்ப்பு, பசங்கள்லாம் பேசுகிறது, அவர்கிட்ட உட்காந்துட்டு சில சிங்கர் பேர்லாம் கேட்பல, இப்படிலாம் வந்திருக்காங்கன்ட்டு அவங்களும் ஒரு முக்கியமான சத்யா சாரை தான் காரணம் காட்டுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்காக அவர் இவ்வளோ முயற்சி கொடுத்தது, இவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்து எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு லெவல் ஏற்றி விட்டதுக்காக ரொம்ப தேங்க்யூ சத்யா சார் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். அது என்றைக்கும் இந்த சர்பண்ட்ன்றது சின்ன படமோ பெரிய படமோ அது எனக்கு தெரியாது. பட் இது என்றைக்கும் மனசில் நிற்க வேண்டிய ஒரு படம் தான். இன்றைக்கி கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த ட்ரெய்லர் காட்டும் போது, ஹிந்தி தெரிஞ்சவங்க, தமிழ் சுத்தமாக தெரியாது, அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேறு லெவலில் என்னை கொண்டு போயிருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் சத்யா, பாபி. அண்ட் பாபி பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு. ஒரு நல்ல விஷயத்த எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. 10 நிமிஷத்துக்காக ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் பண்ணோன்னு தான் கேட்டாங்க என் ஒய்ஃபு. ஸோ இவர் வந்து சொன்னார், நம்ம பண்ணிடலாம், ஏதோ பண்ணலான்ட்டு. ஆனால் இந்த 10 நிமிஷத்தை வந்து 30 நிமிஷத்துக்கு இவ்வளோ பெரிய எங்கேஜ் பண்ணி வச்சுருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அதில் கூட ஒரு ரன் டைம் பார்க்கும்போது எங்கேயோ கட் ஆகுறதுல எனக்கும் சில நேரம் அந்த ஹார்ட் பீட் கொஞ்சம் மேலே ஏறிட்டு தான் கீழே வந்துச்சு. அந்த மியூசிக்கும் அந்த இவரோட டைரெக்ஷனும் கேமராமேனோட அந்த டெக்னிக்ஸும் லைட்டிங்ஸ், இட்ஸ் அமேசிங். அந்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், நன் அதர் தென் என் ஒய்ஃப் தீபா. என் மேலே நம்பிக்கை வச்சு, பாபி மேலே நம்பிக்கை வச்சு இது ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு நினச்சது அது ரொம்ப பெரிய விஷயம். அதில் வேறு அவங்க வந்து சுயநலிதான் சொன்னாங்க, இப்படி அவர் முன்னேறணுண்டு. அது சுயநலிவாதம், செல்ஃபிஷ்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா செல்ஃபிஷ் இருந்தால் அவங்களே இந்த ரோலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம், இல்லை அவங்களுக்காக ரோல் பண்ணியிருக்கலாம். ஒரு இடம் கொடுத்து புருஷனை வளர வைக்கணுன்ட்டு ஆசைப்பட்டது அது செல்ஃபிஷ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இன்னும் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு தேவை. ஏன்னா இமோஷ்னலாக ஒரு சப்போர்ட் இருக்கிறது வேறு விஷயம். ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியில் பல பேரை நான் பார்த்துருக்கேன், எப்படி போயிருக்காங்க, சரியே தவிர எது நடந்தாலும். ஆனால் அவங்க பின்னால் கூட நின்று ஒரு நம்பிக்கையோட ஒரு ஷூட்க்கு அனுப்புறது, இல்லை நம்பிக்கையோட இந்த இண்டஸ்ட்ரியில் கால் வைக்கிறதுக்காக அந்த ட்ரஸ்ட்டை கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக நான் தேங்க்யூன்னு சொல்கிற ஆசைப்பட்றேன். ஸோ இதோட நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், எவ்ரி ஒன் தேங்க்யூ ஃபார் ஆல் த எஃபர்ட்ஸ் அண்ட் இட் இஸ் கிரேட்ஃபுல் அண்ட் ஆனர் ஃபார் மீ டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் எல்லாருக்கும் கஷ்டம் பலனா அமையணுண்டு அந்த இறைவனை நான் வேண்டிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன்.